காய்ச்சல், டயரியா, லூஸ் மோஷன் இதான் திருப்பி திருப்பி பாத்துக்கேன். நீ அனுப்புற லீவ் லெட்டர்லடா. லூஸ் மோஷன்ல அனுப்பாதீங்க, பக்கத்துலயே டாய்லெட் இருக்கு, போயிட்டு வா தம்பிட்டுருவேன். 1 மணி நேரம் கிளாஸ் வர்றத ஹெட்டேக். அது ஹெட்டேக்க பார்த்தா எனக்கு இங்க ஹெட்டேக் ஆயிரும். தலைவலி இப்படி இருக்கீங்கன்றதுதான். இந்த லெவலில் நான் இறங்கி வருவேன் மட்டும் நினைச்சாதீங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட்னா அதுதான் ஸ்டாண்டர்ட். எல்லாம் இறங்கி வர மாட்டேன். அப்புறம் வந்துட்டு கண்ணை கசக்குங்க. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது, சார் நான் தெரியாதா சார் படித்தேன், அன்னைக்கு எடுறா, இப்ப ஸ்கிரீன் டைமர் எடுறான்னு கேட்பேன். எடு ஸ்கிரீன் டைமரை இப்ப எடு. எவ்வளவு நேரம் கதை பேசினேன், வாட்ஸ்அப் நோண்டினேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேன், எவ்வளவு நேரம் வெட்டியா மோட்டிவேஷன் நோண்டிட்டு இருந்த, எல்லாத்தையும் பார்த்தோம். ரைட், எடுங்க. பெனிஃபிஷியன்ட், பெனினா என்னதுங்க? குட். ரைட், படிச்ச வார்த்தை தான். ரைட்டா? பெனிங்கிறது ரூட் வேர்ட்ஸ் படிச்சிருப்போம். பெனினா குட், ஜெனரஸ்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட், அடுத்த வார்த்தை ஹெல்ப்ஃபுல். அடுத்தது சேரிட்டின்னு என்னதுங்க? மற்றவங்களுக்கு காசு கொடுக்குறது, அதாவது சேரிட்டி. அடுத்த வார்த்தை மியூனிஃபிஷன்ட். மியூனிஃபிஷன்ட், மெக்னிஃபிஷன்ட் வேற. மெக்னிஃபிஷன்ட்னா பார்க்க பிரம்மாண்டமா இருக்குது, மெக்னிஃபிஷன்ட். பார்த்தா பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. யூனிஃபிஷன்ஸ்னா வேற, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. அடுத்தது லிபரல். லிபரல்னா உங்களுக்கு தெரியும், மீனிங் தெரியும். லிபரல்னா என்னது? ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆப்போசிட். ரைட், அடுத்தது மேக்னனிமஸ். அனீம். ஆப்பிள் சார்ஜ் போடலையா? சரி, இது அங்க புஷ் பண்ணிருக்காங்களா? பேஜ் வச்சு பேசுறீங்க அதானே? பேஜ் வச்சு தான் பேசுறேன். மேக்னனிமஸ் என்னதுங்க? சத்தமா. மேக்னா பெருசு, அனீம்னா மனசா, அனீம்னா ஸ்பிரிட். சரியா? அனீம்னா ஸ்பிரிட். சரியா? அனீம்னா ஸ்பிரிட். சரியா? அனிமல் அப்படிங்கிற இந்த வார்த்தையே அதுல இருந்தாங்க வந்துச்சு. அந்த காலத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு அனிமல் வந்துட்டு ஒரு சாதாரண விலங்கு கிடையாது, அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்கு அப்படின்னு கடவுளா வணங்கினாங்க. அனிமல் அப்படின்னாலே ஸ்பிரிட் தான். சரியா? மேக்னனிமஸ் பெரிய மனசுக்காரங்க. அடுத்த பிக் ஹார்ட்டட்னா அதே மீனிங் தான், பெரிய மனசு. அடுத்தது ஆல்ட்ருவிஸ்டிக், பக்கத்துல இருக்கிறவன். ஆல்டர், பக்கத்துல இருக்கிறவன். அவனை பத்தி நினைக்கிறவங்க ஆல்ட்ருவிஸ்டிக். அடுத்த வார்த்தை இரக்கம் இருக்கிறது, கம்பேஷனேட். அடுத்தது ஹியூமானிடேரியன். ஹியூமானிடேரியன், மனித நேயம் இருக்கிறவர். அடுத்தது பவுண்டியஸ். தேடுங்க, பவுண்டியஸ் தான், பவுண்டியஸ் தான், பவுண்டியஸ். டக்குன்னு தேடுங்க. வேற எது வார்த்தை விட்டோமா? குற்ற மாதிரி விட்டோன்னு. பவுண்டியஸ் என்னது இருக்குங்க? ஜெனரஸ், எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க. ரைட், பவுண்டி தேடுங்க. பவுண்டி, பவுண்டி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பவுண்டின்னு என்னதுங்க? பவுண்டினா ரிவார்டு. ரிவார்டு, இவனை போட்டு தள்ளுங்க, இவ்வளவு காசு கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, ரிவார்டு. சைக்கிள் தொலைஞ்சு 10,000 கொடுத்துருக்காங்கல்ல, அது பவுண்டி, ரிவார்டு. சரியா? ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு. அடுத்த வார்த்தை
அடுத்த வார்த்தை ரைட். பிலான்த்ரோபிக் எழுதல. பிலான்த்ரோபிக். நெக்ஸ்ட் இன்னைக்கு 3 வார்த்தை படிக்கணும். 3 வார்த்தையை சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். குட் சமாரிட்டன். குட் சமாரிட்டன் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு தெரியுமா? குட் சமாரிட்டன்ஸ்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹியூமேன். மனித நேயம் இருக்கு. ஹியூமேன். ஆப்போசிட் இன்ஹியூமேன். மனித நேயமே இல்ல, மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறல. ஹியூமேன். ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை எந்த வார்த்தை? ஜெனரஸ், ஹெல்ப்ஃபுல், சேரிட்டபிள், யூனிஃபிஷியன்ட். மினிஃபிஷியன்ட் வேற, மேக்னிஃபிஷியன்ட் வேற. அடுத்தது ஆப்போசிட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட். அடுத்தது மேக்னானிமஸ், பிக் ஹார்ட்டட், ஆல்ட்ருவிஸ்டிக், கம்பேஷனேட், ஹியூமனிடேரியன், பவுண்டியஸ், செல்ஃப்லெஸ், பிலான்த்ரோபிக், குட் சமாரிட்டன். சரியா? இந்த பவுண்டினா என்னது? ரிவார்ட்ஸ். அப்படி இந்த சைடு வா. எல்லாமே படிச்ச வார்த்தையா இருந்துச்சுன்னு ஃபாஸ்டா போனேன். படிச்சுட்டு திருப்பி வருவோம். ஆப்போசிட் என்னதுங்க? செல்ஃபிஷ். அடுத்தது மீன். என்னது? எல்லாத்தையும் க்ரூவலா நடந்துக்கிறது. சரியா? பெனிஃபிஷியன்ட் எழுதணுமா? ஆப்போசிட் என்னது? மெலிஃபிஷியன்ட். இப்படி ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும் அந்த படம். சரியா? பழைய ஃபேரி டெய்ல் ஸ்டோரி வச்சு எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பாத்துடாதீங்க. வேண்டாம். நான் இங்க இருந்து சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த ஹோம்ஒர்க்கு கொடுத்தியோ நாங்க அதை செஞ்சே தீருவோம் அப்படின்ட்டு படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. மெலிஃபிஷியன்ட். அடுத்தது செல்ஃப் சென்டர்ட், மிசான்த்ரோபி. என்னதுங்க? என்னது? ஹேட் பண்றது. ஆந்த்ரோனா ஹியூமன்ஸ் ஹேட் பண்றதா மிசான்த்ரோபி. சரி, விமனை ஹேட் பண்றதுக்கு பேரு தெரியும் நம்மளுக்கு. மிசாஜினி. ஐனினா விமன். மேன மட்டும் ஹேட் பண்றது, மேல மட்டும் ஹேட் பண்றது மிசாண்ட்ரி, மிசாஜினி, மிசான்த்ரோபிக். மிசான்த்ரோபிக்னா ஜெனரலி ஹியூமன்ஸ், மிசாஜினினா விமன், மிசாண்ட்ரினா மென். மிசாஜினி அடிக்கடி வரும். சரியா? மிசாண்ட்ரி நீங்க பார்க்க முடியாது, ஜெனரலா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜெனரலா இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த வார்த்தை நெஃபேரியஸ். படம் பேரா வருது. நெஃபேரியஸ் என்னதுன்னா ஈவில், வில்லனஸ். ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குமா? என்னது? கொடூரமான, மோசமான. இதுலையா கொடூரமான, மோசமான. பிடிஎஃப் டெலீட் ஆயிடுச்சுன்னா செஞ்சு எழுதிடுங்க. வில்லனஸ் தெரியும் நமக்கு. வில்லனஸ். மனிதாபியமானம் இருக்கிறது. இன்ஹியூமேன். மனிதாபியமானம் இல்லாதது. இன்ஹியூமேன். அடுத்த வார்த்தை வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபர். வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபர், யாருக்குமே இவரை பிடிக்காது அப்படிங்கிற நபர் தான் ரெப்ரோபேட். அர்த்தம் படிச்சிருக்க மாட்டோம். ரெப்ரோபேட். ரிலிஜியஸ் டர்ம். அடுத்தது ரோக்.
இம்பாசிபிள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வார்த்தை தெரியும். ரோகுனா என்னது? ரோகுனா யாரு? ரவுடின்னு ஒரு மீனிங் இருக்கு, சரியா? ரவுடி ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்துக்கு துரோகம் செஞ்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்கன்னா தே வென்ட் ரோக் அப்படின்பா. உங்களுக்கு அந்த மீனிங்லாம் வேண்டாம், வெறுமன ரவுடிங்கிற மீனிங். ROGUE. அடுத்தது ரெச். ரெச் 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 ரெஞ்ச் கிடையாது, ரெஞ்ச் இல்ல, ரெச். ரெஞ்ச்னா வந்துட்டு மெக்கானிக்கல் டூல், சரியா? ரெச் இது. அடுத்த வார்த்தை தேடுங்க. ப்ராஃபில்கேட். ப்ராஃபில்கேட் இதை படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம் நம்ம. ப்ராஃபில்கேட் படிச்சிருக்கோமா? இந்த வார்த்தை படிச்சிருக்கோம். இது கூட ஸ்குவாண்டர், அதான் ப்ராடிகல்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோமா? ப்ராடிகல். அடுத்தது எக்ஸ்ட்ராவகேண்ட், அதிகமா செலவழிப்பாங்க. நேத்து வாசிங்க இல்லைங்க? நேத்து வாசிங்க இல்ல? பயங்கர காசு இருக்கு அப்படின்ட்டு என்னன்னாலும் செலவழிப்பாங்க அப்படிங்கிறது. நேத்து கன்க்ளூஷன் யாருக்கும் புரிஞ்சிருக்காது. கன்க்ளூஷன் புரிஞ்சுச்சா என்ன? ப்ராஃபில்கேட், ப்ராடிகல், PRODIGAL, ப்ராடிகல் அண்ட் எக்ஸ்ட்ராவகேண்ட். எழுதுறதா எழுதியாச்சா? இது வார்த்தை சொல்லணுமா? நெஃபேரியஸ், மிசாஜினி, ஈனஸ், வில்லனஸ், இன்ஹியூமன், எல்லாமே கெட்டவங்களா இருக்கிறது, மோசமா இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் வேற வேற சின்ன சின்ன டிஃபரன்சஸ். மனிதாபிமானம் இல்லாம இருக்கிறது வில்லனா இருக்கிறது, விமனை ஹேட் பண்றது, இது ஹியூமன்ஸை ஹேட் பண்றது. நெஃபேரியஸ், ஹெய்னஸ், வில்லனஸ் எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் வெறுக்கத்தக்க ஒரு நபர், ரெப்ரபேட், ரோக் அண்ட், இன்னொரு தடவை ரெப்ரபேட், ரோக் அண்ட் ரெச். அடுத்தது காசு அதிகமா இருக்குன்னு இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாரு. யார் அப்படி? ப்ராஃபில்கேட், ப்ராடிகல் அண்ட் எக்ஸ்ட்ராவகேண்ட். ப்ராடிகல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராடிஜி சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராடிஜினா ஃபியூச்சர்ல பெரிய இந்த ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஆளா வருவாரு, அவுட் ஆஃப் ப்ராடிஜி, சரியா? ப்ராடிகல் அப்படிங்கிறவரு இருக்கிற காசு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு செலவழிப்பாரு, அவர் தான் எக்ஸ்ட்ராவகேண்ட், ப்ராடிகல் அண்ட் ப்ராஃபில்கேட். ஒண்ணுமே பாசிட்டிவ் வார்த்தையா நெகட்டிவ் வார்த்தையா? எழுதுற எல்லாமே நெகட்டிவ் வார்த்தை. சரி, முதல்ல இருந்து செல்ஃபிஷ். செல்ஃபிஷ் மீன், மெலிஃபிசென்ட், கிரீடி, செல்ஃப் சென்டர்ட், மிசான்த்ரோபிக், ஹார்ஷ். அடுத்தது செல்ஃபிஷ் மீன், மெலிஃபிசென்ட், கிரீடி, செல்ஃப் சென்டர்ட், மிசான்த்ரோபிக், ஹார்ஷ், மிசாஜினி, மிசாண்ட்ரி. அடுத்தது நெஃபேரியஸ், ஹெய்னஸ், வில்லனஸ், இன்ஹியூமன். அடுத்தது வெறுக்கத்தக்கவர்கள், ரெப்ரபேட், ரோக், ரெச். அடுத்தது அதிகமா செலவழிப்பாங்க, ப்ராஃபில்கேட், ப்ராடிகல், எக்ஸ்ட்ராவகேண்ட். ரெக்கார்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஜெனரஸ், ஹெல்ப்ஃபுல், சேரிட்டபிள், யூனிஃபிஷியன்ட். யூனிஃபிஷியன்ட் என்னது? எல்லாத்துக்கும் காசு கொடுக்குற. மேக்னிஃபிஷியன்ட் எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. அடுத்த வார்த்தை லிபரல். லிபரலுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரிக்ட். அடுத்தது மேக்னானிமஸ், பிக் ஹார்ட்டட், ஆல்ட்ருவிஸ்டிக், கம்பேஷனேட், ஹியூமானிட்டேரியன், பவுண்டியஸ், செல்ஃப்லெஸ். அடுத்தது philanthropic, good samaritan, humane. பவுண்டி என்னது? அப்படியே கீழே வாங்க. 11 முடிச்சிட்டோமா? இது வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா என்னது இருக்கு? சரி, சனி நான் ஊருக்கு போலேனாலும் டெஸ்ட் இருக்கு, ஆகலைனாலும் டெஸ்ட் இருக்கு. சனிக்கிழமை டெஸ்ட்டும் இருக்கும், கிளாஸும் இருக்கும். சரி, வார்த்தை என்னது? அவுட்லாண்டிஷ்னா எப்படி இருக்குது?
ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறது, வித்தியாசமா இருக்கிறது, எல்லாரும் மாதிரி இல்லாம தனித்துவமா வேற மாதிரி இருக்குது. இத பாசிட்டிவாவும் சொல்லலாம். இதுக்கு நம்ம ஒரு வார்த்தை படிச்சோம், அவென்ட்கார்ட்னு படிச்சோமா? அவென்ட்கார்ட் இன்ட்ரோடியூசிங் என்னது? புதுசு புதுசா ஐடியா கொண்டு வருவார். அவென்ட்கார்ட் ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை இதான். தெரியலையா? தெரியலையா? ரைட். ஸ்ட்ரேஞ்ச், பெக்யூலியர், வியர்ட், ப்ரிபாஸ்ட்ரஸ். ப்ரிபாஸ்ட்ரஸ் ப்ரிபாஸ்ட்ரஸ் படிச்சிருக்கோமாங்க? படிச்சிருக்கோமா? படிக்கலையா? படிக்கல. ப்ரிபாண்டரன்ஸ் படிச்சோம். ப்ரிபாண்டரன்ஸ் என்ன அர்த்தம்? நிறைய, மெஜாரிட்டி அப்படின்னு அர்த்தம். ப்ரிபாண்டரன்ஸ். ப்ரிபாஸ்ட்ரஸ்ல ப்ரிபாண்டரன்ஸ். அடுத்த வார்த்தை எக்ஸென்ட்ரிக் படிச்சிட்டோமாங்க? அவே ஃப்ரம் த சென்டர் ரைட். அடுத்தது லூடிகஸ். லூடிகஸ்னா சிரிக்கிற அளவுக்கு வித்தியாசமா இருக்குது. லூடிகஸ். ரிடிகுலஸ் ஒரு வார்த்தை இருக்கா? அதே மாதிரி ஒரு வார்த்தை லூடிகஸ். அடுத்த வார்த்தை சர்ரியல். அழகான வார்த்தை. ஏன் சர்ரியல்னா என்னது? இது கனவா நினவா, இது நம்ம லைஃப்ல நடக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு விஷயம், அதுதான் என்னது? சரி. அடுத்தது ஈவி. ஈவினா பேய் ஏதோ இருக்கிற மாதிரி வித்தியாசமா இருக்குது. பேய் வார்த்தை இது. ஸ்ட்ரேஞ்ச். அடுத்த வார்த்தை படிச்சிருக்கோமா? எல்லாமே படிச்ச வார்த்தை தான். கட்ட கட்டன்னு இப்ப ரிவைஸ் பண்ண. அப்சர்ட். அடுத்தது அபரன்ஸ்னா என்னது? அபரன் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது, அப்நார்மலா இருக்குது. நெகட்டிவ் வார்த்தை இது. அடுத்தது இல்லாஜிக்கல், அப்நார்மல், இன்சேனா பைத்தியம். பைத்தியம்னு அர்த்தம். அடுத்தது ஆட், அன்யூஷுவல், ஆஃப் பீட். ஆஃப் பீட் தேடுங்க. ஆஃப் பீட். OFFBEAT. என்ன வித்தியாசம்னு பாருங்க. இந்த வார்த்தை இருக்கு அன்கன்வென்ஷனல். படிச்சிருக்கோமா? பொஹீமியன் ஒன்று படிச்சிருக்கோமா? பொஹீமியன். பொஹீமியன் இருக்குது அந்த ஆஃப் பீட். அடுத்த வார்த்தை பிசார். பிசார் என்னதுங்க? ஸ்ட்ரேஞ்ச். அடுத்த வார்த்தை எழுதிக்கலாம். ஆஃப் பீட்டுக்கு பொஹீமியன் எழுதுறாங்க. அடுத்த வார்த்தை பிசார். அப்புறம் குயர். 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 அடுத்தது பாசிட்டிவான வார்த்தை. நான் வித்தியாசமா இருப்பேன், ஆனா அட்ராக்டிவ், அட்ராக்ட் பண்ற அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். என்னுடைய வித்தியாசம் மற்றவங்களை என்ன பண்ணும்? அது எந்த வார்த்தை? இடியோசின்கிராட்டிக். அடுத்த வார்த்தை ஃப்ரீக்கிஷ். இது வந்துட்டு என்னது? இந்த பிங்க் கலர் சட்டை போடுறது, இந்த கிரீன் கலர் பேண்ட் போடுறது, அதெல்லாம் எதுக்குள்ள வரும்? ஃப்ரீக்கிஷ்குள்ள வரும். அடுத்த வார்த்தை ப்ரொட்டஸ்ட்னா பார்க்க எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கு. பெர்க்கினாலும் ஸ்ட்ரேஞ்ச். இது வந்துட்டு பிசிக்கல் அப்பியரன்ஸ். க்ரோட்டெஸ்க். பார்க்க அருவருப்பா இருக்கிறது. க்ரோட்டெஸ்க். சரி, இந்த வார்த்தை அவுட்லாண்டிஷ். முடிக்க போறோம். அவென்ட்கார்ட் அப்படின்னா எப்படி இருக்குது? புது புது ஐடியாவை கொண்டு வர்றது. ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்ட்ரேஞ்ச், பெக்யூலியர், வியர்ட், ப்ரிபாஸ்ட்ரஸ், ப்ரிபாண்டரன்ஸ். ப்ரிபாஸ்ட்ரஸ்னா முட்டாள்தனமா இருக்குது. ப்ரிபாண்டரன்ஸ்னா மெஜாரிட்டி. அடுத்த வார்த்தை எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக்னா அவே ஃப்ரம் த சென்டர். எழுதும் போதே சொல்லலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? அடுத்தது லூடிகிரஸ், சர்ரியல், ஈவி, அப்சர்ட், அபரண்ட், illogical, abnormal, insane, odd, unusual, offbeat, bizarre, queer, idiosyncratic, freakish, grotesque, and quirky. Quirky. தெரியும் போதும், வேகமா போற மாதிரி இருக்கு. தெரியும் போதும், மீதியை நாளைக்கு பார்க்கணும். அவுட்லாண்டிஷ் இன்னொரு தடவை. அவுட்லாண்டிஷ்னா எப்படி இருக்குது?
ரைட், ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்ட்ரேஞ்ச், பெக்யூலியர், வியர்ட், ப்ரிபாஸ்ட்ரஸ். ப்ரிபாஸ்ட்ரஸ் நிப்பாட்டுங்க. ப்ரிபாஸ்ட்ரஸ்னா எப்படி இருக்குது? ரைட், வித்தியாசமா இருக்குது. அதாவது லூடிக்ரஸ், ப்ரிபாஸ்ட்ரஸ் ஒரே மாதிரி வரும். ப்ரிபாண்டரன்ஸ் அப்படின்னா மெஜாரிட்டி. சென்ட்ரிக், லூடிக்ரஸ், சர்ரியல். பாசிட்டிவான வார்த்தை சர்ரியல். அடுத்தது ஈரி. ஈரி கூட என்ன வரும்னு சொன்ன? பேய், பேய் ரிலேட்டட். அடுத்தது அப்சர்ட். அடுத்தது அபரன்ஸ், இல்லாஜிக்கல், அப்நார்மல், பைத்தியம் இது. அடுத்தது ஆடு, அன்யூஷுவல், ஆஃப் பீட். ஆஃப் பீட்னா என்னது? பொஹீமியன், பொஹீமியன். அடுத்தது பிசார், குயர், இடியோசின்கிராட்டிக், ஃப்ரீக்கிஷ், grotesque. இது என்ன பண்ண போறோம்? சொல்ல போறோம். ஆன்டனிம்ஸ் இழுத்துருவோமா? வித்தியாசமா இருக்கிறது. ஆப்போசிட் இது நார்மலா இருக்கு. சென்சிபிள் எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா இன்சேனுக்கு ஆப்போசிட் சென்சிபிள். வைஸ் தெரியும், ப்ரூடென்ட் தெரியும். சேன் எதுக்கு ஆப்போசிட்? ப்ராப்பர் புத்தியுடைய. யூஷுவல், கன்வென்ஷனல், காமன். கூட சேர்ந்து ஆர்த்தடாக்ஸ் எழுதிக்கிங்க, டிபிக்கல் எழுதிக்கிங்க, கன்ஃபார்மிஸ்ட். என்ன சொன்னாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்றவரு கன்ஃபார்மிஸ்ட். ஆர்த்தடாக்ஸ், டிபிக்கல், கன்ஃபார்மிஸ்ட், ட்ரூ ப்ளூ படிச்சிருக்கோம் நம்ம. பயங்கரமா லாயலா இருக்குது. ஸ்டான்ச்னு ஒரு வார்த்தை படிச்சோம். பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம். ஸ்டான்ச், ட்ரூ ப்ளூ ஏற்கனவே படிச்ச வார்த்தைகள். எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து நீங்க டிபிக்கல், ஆர்த்தடாக்ஸ் அண்ட் கன்ஃபார்மிஸ்ட் படிச்சோம். இடியம்ஸ் நான் சொல்றேன். இடியம்ஸ் அடிச்சிருங்க. 4, 6, 7 அடிச்சிருங்க. வேண்டாம் நமக்கு. 4, 6, 7 அடிச்சிருங்க. வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன், bats in the belfry. பெல்ஃப்ரீனா ரெண்டு மீனிங் இருக்கு. அந்த பெல்ஃப்ரீனா என்னதுன்னா, இந்த பழைய பழைய பில்டிங்ல என்ன பாத்தீங்கன்னா பெல் இருக்கும். பெல் வந்துட்டு எங்க இருக்கும்? பில்டிங்குடைய டாப்ல. அந்த டாப்ல இருக்கக்கூடிய போர்ஷன் தான் பெல்ஃப்ரீ. பேட்ஸ் இன் த பெல்ஃப்ரீ அப்படின்னா டாப்ல என்ன இருக்கு? பேட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பேசிக்கா பெல்ஃப்ரீக்கு டாப்னு மீனிங் சொன்னா, இப்போ பெல்ஃப்ரீக்கு இன்னொரு மீனிங் ஹெட். அடிக்க வேண்டாம். தலைக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? டாப்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? அப்பனா என்ன பண்ண முடியாது? ப்ராப்பரா யோசிக்க. பேட்ஸ் இன் த பெல்ஃப்ரீ. அடுத்தது லூஸ் ஒன்ஸ். அடுத்தது நாட் இன் ஒன்ஸ் ரைட் மைண்ட். அடுத்தது பேட்ஸ் இன் த ஆட்டிக் என்னதுங்க? கரண். அதே மீனிங் வருதா? மேல என்ன இருக்குது? பேட்ஸ் மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வந்துச்சுனாலே என்ன மீனிங்க? அடுத்தது டேக் லீவ் ஆஃப். அறிவு இவனை விட்டுட்டு போயிடுச்சுன்னு. டேக் லீவ் ஆஃப் one's senses. First, bats in the belfry, lose one's marbles, not in one's right mind, out of mind, bats in the attic, take leave of one's senses. எல்லாமே இடியம். எந்த வார்த்தைக்கு? foolishness. outlandishனா வித்தியாசமா இருக்கிறதுன்னு படிச்சோம். foolishness. சொல்லிடலாமா? ரெண்டு ஒகேபையும் கொஸ்டின் கேட்பாங்க. சொல்லிடும். 5 and